higher. I'm gonna set your place on fire. Let's get higher. Hi friends, welcome to daily special snacks channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது bread pulav. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் குக்கர்ல எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெயில பட்டை, லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட குடமிளகா, உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு பொடியா நறுக்குனது, வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இது அரை வேக்காடா வெந்தா போதும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, இதுவும் வதங்கட்டும். போட மறந்தாச்சு. ஒரு பழம் தக்காளி அளவுக்கு போட்டால் போதும். இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுருவோம். இதில் ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்கேன் நான் ரைஸை. 1/2 hour அளவுக்கு ஊற வச்சா போதும். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி அளந்து ஊற்றலாம். ஒன்று, 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு நம்ம ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காய் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் போக இது எடுத்துருப்போம். இப்போ பிரெட் புலாவ்னா நம்ம பிரெட் போடணும்ல. ஸோ ப்ரெட்டை இது கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். சும்மா நம்ம தனியாக ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரைஸ் வெந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். 2 விசில் வரட்டும். குக்கர் விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை பீசஸாக கட் பண்ணிப்போம். இங்கே ப்ரெட் பீசஸ் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி பொரித்து லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருவோம். ப்ரெட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சம் பொடியாக கருவேப்பிலையை அதையும் சேர்த்து நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லாயிருக்கும், ஒரு கார்னிஷிங்க்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். பிரெட் புலாவ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், புலாவ் ஃபுல்லாக ரைஸ் நல்லா வெந்துருச்சு ஒட்டாமல். இப்போ இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். டேஸ்டியான பிரெட் புலாவ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.